அப்போ எலிசா ஜெபம் பண்ணுதாரு. எலிசாவுக்கு தெரியும் என்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளாலும் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி. வேலைக்காரனுக்கு தெரியல. ஜெபம் பண்ணினாரு, அவனுடைய கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அப்பதான் தன்னை சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் இருக்கக்கூடியதான அந்த அக்கினி அபிஷேகத்தை அவன் என்ன செய்தான்? உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு போனோம். திறக்கப்பட்டு போனீங்கன்னா தான் உங்க மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வீக பாதுகாப்பு தெரியும். ஹல்லேலூயா. எனவே சாத்தான் ஒண்ணுமே செய்ய முடியாது. தெய்வீக அதிகாரத்தை பயன்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த தெய்வீக அதிகாரத்திலேயே நிரம்பிருங்க. இப்படி இருக்கும் போதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசி ஒன்றே ஒன்று மட்டும், அந்த கிருபாசனத்தை மட்டும். கிருபாசனத்தை நீங்க காட்டுங்களேன். அந்த கிருபாசனம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியில 2 கிருபாசனம் இருக்குல்ல. இந்த கிருபாசனம் ரெண்டு சைடுல இருந்து அந்த சிறைகளால 2 சிறைகள் இருக்குல்ல, அந்த